பாஜக 157, பாஜக பிளஸ் பாஜக கூட்டணி 157, காங்கிரஸ் கூட்டணி 62, பிற கட்சிகளுக்கு 8 நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தபால் வாக்குகள் எண்ணப்படக்கூடிய சூழல்ல முன்னிலை நிலவரங்கள் வர தொடங்கி இருக்கின்றன. இந்தியா முழுமைக்குமான அந்த முடிவு நிலவரத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாஜக கூட்டணிக்கு 158, காங்கிரஸுக்கு 62, பிற 8 இடங்கள் முன்னிலை நிலவரம் வந்திருக்கிறது. பிரியன், எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, இது எதிர்பார்த்தது தான். நான் உங்களுக்கு முதல்ல பேசும்போது சொன்னேன்ல, இந்த வாட்டி இந்த தபால் ஓட்டுகள் பெரும்பாலும் பாஜகவுக்கு சாதகமாக வரலான்ட்டு. ஏன்னா இன்னைக்கு இப்போ 15 மாநிலங்களுக்கு மேலே பாஜக ஆட்சியில் இருக்குது. அங்கே இருக்கிற அதிகாரிகள் பெரும்பாலும் பாஜக மனநிலையில் இருப்பாங்கன்னு என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அரசு அதிகாரிகள் நடுநிலையாக இருக்கிற இந்த மாதிரி வயசானவர்கள் பெரும்பாலும் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே கருத்து கணிப்புகளில் சொன்ன மாதிரி பாஜக 400 இடங்கள் பெருமா இல்லையா தெரியாது. அதுக்கு ஏதோ ஒரு எட்ஜ் இருக்குது. ஏன்னா அதோடைய பிரச்சாரம் பலமாக இருந்திருக்கு. அவங்க மோடியோடைய ஃபேஸ் ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. மோடி செய்த பிரச்சாரம் அந்த வெறுப்பு பிரச்சாரம் மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் ஈடுபட்டுருக்குன்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும், அதோட இம்பாக்ட் இருக்கா இல்லையான்றது. வேற இவங்க காங்கிரஸ் பண்ண ஒரு சாத்வீகமான பிரச்சாரம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஈடுபட்டுருக்கு, இல்லை காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஈடுபட்டுருக்கு, அதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்த தபால் ஓட்டுகள் இறுதியாக இது தீர்மானிக்குமா, இறுதி வெற்றி எது தீர்மானிக்குமானா சொல்ல முடியாது. பட் ஆனால் பாஜகவுக்கு அதிகாரிகள் மத்தியில், அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குன்றது தெரியுது. இந்த 62 கூட காங்கிரஸ் பிளஸ் பெரும்பாலும் தமிழ்நாட்டு தபால் ஓட்டுகளாக தான் இருக்க முடியும்னு என்னுடைய அபிப்பிராயம். சிவசங்கரி, முடிவுகளை பார்க்கிற போது முன்னிலை நிலவரங்கள் அது மாறலாம், அது மாறுதலுக்கு உட்பட்டது தான். இன்னும் நம்ம ஒரு மணி கூட ஆகலாம், மதியம் 1 மணி 2 மணி தான் இந்த ட்ரெண்டு தெரியலாம். பாஜக அணியிலிருந்து வெளிவந்தது தவறான முடிவுன்னு நினைக்கக்கூடிய சூழல் கிடையாது. நாங்க தீர்க்கமா முடிவெடுப்போம். அம்மா வழியில தான் சார் நாங்க இருக்கோம். அம்மா எந்த வழியில இருந்தாங்க அதே வழியில தான் நாங்க போறோம். என்னைக்குமே ஒரு முடிவு எடுத்த பிறகு அது தவறுன்னு நாங்க நினைச்சதே கிடையாது. சொல்ல போனா நாங்க தான் சொன்னோமே சார், 32 வருடம் ஆண்ட கட்சி. இன்னைக்கு அவர் சொல்றாரு எதிர்ப்புன்றதை நீங்க அரசு ஊழியர்கள் கேட்டதுனால அந்த சம்பந்தப்பட்ட டாபிக்காக நான் சொன்னேனே தவிர, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் எனக்கு அதிருப்தியில தான் சார் இருக்காங்க, வேதனையில இருக்காங்க. சராசரியா ஒரு நடுத்தர மக்களுக்கு, ஒரு லோயர் மிடில் கிளாஸ்க்கு என்ன தேவையோ அதை கொடுக்க இந்த அரசு தவறிடுச்சு சார். அதனால மக்கள் அதிருப்தியில தான் இருக்காங்க. நாங்க எடுத்த முடிவுக்கு என்னைக்குமே நாங்க பின்வாங்கியதும் இல்ல, அதை தவறணும் நினைச்சது கிடையாது. இன்னைக்கு டெபாசிட் போகுதுன்னு சொல்றாங்க பாருங்க, யாருக்கு டெபாசிட் போடுறதுன்னு முடிவுகள் வர வர தெரியும் சார். முடிவுகள் வர வர தெரியும். இன்னைக்கு சொல்றாங்க பாரு, தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அப்படிலாம் கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களும் ஒண்ணுதான், எல்லா மக்களும் ஒண்ணுதான், எல்லா ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சினா அது அதிமுக சார். சேலம் தரிந்தரன், மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற முன்னிலை நிலவரம் 4 பாஜக 3 காங்கிரஸ் அப்படின்னு இப்போதைய சூழல் நிலவரம் இருக்கு. மகாராஷ்டிரா நிலவரத்தை எப்படி பார்க்கறீங்க? அது வரதுக்கு 10 செகண்ட் சொல்லிடுறேன் சாருக்கு, ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன் 10 செகண்ட்ல. சார் எந்த அளவுக்கு பாஜகக்காரங்க இந்தியா கூட்டணியில் பயந்துருக்காங்கன்னா, அதை அந்த ஏவை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்டிஏ நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஏன்னா என்டி நான் சொன்னோம், யூபி நான் சொன்னோம், யூபி தானே சொன்னோம், அந்த இந்தியாங்கிற அலையன்ஸ் சொல்றதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அச்சத்தில் இருக்காங்க தெரியுது சார். மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியமான ஸ்டேட் சார். எதனாலன்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா 49 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. லாஸ்ட் டைம் பாஜக கிட்டத்தட்ட 90% சீட் பாஜகவுக்கு வந்தது. ஆனா இந்த கட்சிகள் எல்லாம் பாஜக ஆர்கனைசேட் பண்ணி பிரிச்சதுனால மக்களுக்கு கொஞ்சம் அனுதாபம், மக்கள் கொஞ்சம் நிறைய அனுதாபம் இருக்கு. அதனால அங்க கிட்டத்தட்ட 30-35 சீட் பாஜக எதிராக வரப்போது காங்கிரஸ் சார்ந்த கூட்டணிகளுக்கு. ஆனா இது இப்ப பிகினிங் தான். இப்ப நான் போஸ்ட் ஓட் தான் கவுண்ட் பண்றாங்க. இது மாறி என்னோட கணிப்பு கிட்டத்தட்ட அங்க 35 சீட் காங்கிரஸ் பிளஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா, அதுக்கப்புறம் சரத்பவார் என்சிபிக்கு நிச்சயம் வரும். அதுலயே பாஜக கிட்டத்தட்ட 30 சீட் குறையும். இந்த இந்தியா கூட்டணிக்கு சாதகமான மாநிலமா மகாராஷ்டிராவை வரும் கண்டிப்பா. அதுலயே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பாஜக 31 சீட் கிட்ட குறையுது அங்கேயே. அதே மாதிரி பீகார்ல கண்டிப்பா குறையும், உத்தரப்பிரதேஷ்ல குறையும், ராஜஸ்தான்லயுமே சொல்றாங்க. அதனால நிறைய மாநிலங்கள் அவங்க ஸ்ட்ராங் ஹோல்ட்லயே எங்க அவங்களுக்கு நான் சொன்ன பாருங்க, அந்த 3 இந்தியா இருக்கு, அங்க ஃபுல் 90% வருது, அங்கேயே குறையுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்சு 120 சீட்டாச்சும் முன்னாடி வந்ததோட மினிமம் குறையும், மேக்ஸிமம் 200 வரைக்கும் குறையும். பிரியன், ஹரியானாவில் 2 பாஜக 1 காங்கிரஸ் முன்னிலை நிலவரம். ஹரியானாவை கூட கொஞ்சம் 2 பேருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஹரியானா மாநில நிலவரம் எப்படி? சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா மட்டும் முக்கியம் இல்லை, பீகாரும் முக்கியம், உத்தரப்பிரதேசம் முக்கியம்,
நீங்க சொல்ற ஹரியானாவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹரியானாவில் வந்து 10 தொகுதிகள் இருக்கு. இந்த 10 தொகுதிகள் ஏற்கனவே பாஜகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள், ஒரு கட்சி ஆட்சியிலேருந்தே விலகி போயிடுத்து. இப்போ அந்த ஆட்சியே வந்து திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கு. கவர்னர் வந்து சபையை கூட்டினா ஆட்சி கவுந்துரும். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தெரியும் என்ன நடக்கும்ட்டு. ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த கூட்டணி கட்சி பிரிஞ்சு போய் தனியாக போட்டி போடுறதுனால அங்க இருக்கிற விவசாயிகள் போன்றோர் விவசாயிகள் போராட்டத்தில் வந்து ஹரியானால பெரும்பங்கு அங்க அந்த விவசாயிகள் கலந்து கொண்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து அங்க வந்து ஒரு பெரிய அதிருப்தி அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக, மாநில ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கு. ஸோ மோடியோடைய இமேஜ் அந்த ஆளுங்க எப்படி அந்த ஆளுங்க பாஜக அங்கே காப்பாற்றுன்னு தெரியாது. ஸோ அங்கே காங்கிரஸுக்கான ஆதரவு கண்டிப்பாக பெரிய இருக்கு. அங்கே வந்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமான ஒரு போட்டியா இருக்கு. பல ஹரியானாலேயே பல இடங்கள்ல, பல தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் பிரச்சாரமே பண்ண முடியாத அளவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஆக்சுவலா பல இடங்களில் பல எதிர்ப்புகள் இருந்தது. அதனால 10 இடங்கள்ல வந்து நிச்சயமாக பாஜக அந்த அளவுக்கு மோசமா தோக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் காங்கிரஸ் வந்து ஈக்குவலா ஃபைட் பண்ணி ஒரு 5 அவங்க ஒரு 5 இவங்க ஒரு 5 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன வாட்டி 10மே பாஜக எடுத்தாங்க. இந்த வாட்டி அதற்கான வாய்ப்புகள் குறையறத நான் பார்க்கறேன். ஆக்சுவலா டால்பின் ஸ்ரீதர், இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கிறப்ப தபால் வாக்குகள் முன்னிலை நிலவரத்துல பாஜக 182 பாஜக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி 85 அப்படின்னு பார்க்கிறீங்க. தபால் வாக்குகள் மாறலாம், சூழல் கூட மாறினாலும் ஓரளவுக்கு நெருங்கி வர மாதிரி யோசிக்கிறீங்களா இந்தியா கூட்டணி? கொஞ்ச நேரம் தம்பி தரணிதரன் அவர்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் சந்தோஷமா பேசட்டும்னு நினைக்கிறேன். நான் பாவம் காலையிலே வருத்தப்பட வேணான்ட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப எர்லி ட்ரெண்ட்ஸ்ல ஆரம்பம் தான். இது நிச்சயமா இது இன்னும் கொஞ்ச நேரத்திலே ஒரு 2வது சுற்று வரும்பொழுது நம்ம வந்து கிட்டத்தட்ட அப்பயே 300 இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேரளாவை பார்க்கிறப்ப காங்கிரஸ் கூட்டணி 13 இடங்கள்ல முன்னிலை, இடதுசாரிகள் வந்து 8 இடங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் கேரளாவை பொறுத்த வரைக்கும். பிரியன், தபால் வாக்குகள்னாலும் எக்ஸிட் போல் முடிவு கேரளாவில் கொஞ்சம் மாறி வர்றதை பார்க்க முடியுது இல்ல? வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு ரொம்ப குறைவா கொடுத்தாங்க. 0, 1, 2 எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா தபால் வாக்குகள்ல நம்ம மாறுதலை பார்க்க முடியும். ஆதரவா இருக்க அரசு வந்து லெப்ட் அரசு தானே, பினராயி விஜயன் அரசு தானே. அது இவிஎம்ல மாறலாம்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன், எண்ணிக்கை வரும்போது நிச்சயமாக அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். ஏன்னா நான் நாடு முழுக்க பாக்குற ஒரு டெண்டன்சி என்னன்னா, இந்த அரசு அதிகாரிகள் மனநிலை அல்லது அரசு ஊழியர்கள் மனநிலை வந்து பெரும்பாலும் இந்த நடுத்தர மக்களுடைய மனநிலை வந்து கொஞ்சம் பாஜகவுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஸோ கேரளாவில் அந்த நிலைமை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ கேரளாவில் தபால் ஓட்டுக்கள்ல பாஜக முன்னுக்கு வராதுல இருந்து இன்னும் அது காங்கிரஸ் இடதுசாரிகள் பிடியில தான் அந்த மாநிலம் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா தரணிதரன், எக்ஸிட் போல்ல கேரளா வந்து கவனிக்கப்பட்டது. அதுல வந்து பாஜக வந்து கால் பதிச்சிருந்தாங்க. ஆனா தபால் வாக்குகள் வந்து அப்படி இல்லை. எக்ஸிட் போல் முடிவுக்கு மாற்றாக தபால் வாக்குகள் முன்னிலை நிலவரம் வருது. எப்படி பார்க்கலாம்? ஒரு சீட்டு 2 சீட் வரும்னு எக்ஸிட் போல் சொன்னாங்க. அது தமிழ்நாட்டிலையும் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நம்ம இங்க களத்தில் இருந்தாலும் வராதுன்னு தெரியும். கேரளா நண்பர்கள்ட்ட பேசணும், பாஜக வராதுன்னு தெரியும். போன தேர்தலில் இந்த மாதிரி தான் ஹைப் கொடுத்தாங்க. 2019 கேரளாவில் வந்து நாங்கள் வரப்போறோம்னு. ஸோ 2 தேர்தலுமே அங்கே வரப்போறது பாஜகவுக்கு ஒரு சீட்டுமே கிடையாது. கூடுதலாக இந்த தடவை அதில் கர்நாடகாவும் சேரப்போகுது. சரிங்களா? அதனால கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லா சீட்டுமே இந்தியா கூட்டணி தான். ஏன்னா அங்க இருக்க 2 கட்சிகளுமே இந்தியா அலையன்ஸ்ல இருக்காங்க. எல்டிஎஃப்பும் சரி, யூடிஎஃப்பும் சரி. ஸோ அதனால 2 பேருக்கும் சேர்ந்து தான் அந்த சீட்டுகள் பிரிய போகுது. 2மே இந்தியா கூட்டணி தான் வரப்போகுது கேரளாவில் இருக்கும். அதனால நான் சொல்ல, நம்ம தேர்தலே நம்ம வந்து கேரளாவில் இருக்கிற பாராளுமன்ற சீட் +22 தான் ஆரம்பிக்கிறோம். பாஜகவையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது கேரளாவில். ஏன்னா இந்த வாட்டி பாஜக கொஞ்சம் இன்ரோடு, அது உள்ள ஒரு இடங்கள்லயே அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருவேண்டரம், திருச்சூர் அண்ட் மலப்புரம், இந்த 3 கான்ஸ்டியூன்சில ஒரு கான்ஸ்டியூன்சில பாஜகவுக்கான வாய்ப்பு இருக்குன்னு என்னோட கருத்து. 2 கேரளாவுல வயநாட்டுல வந்து ராகுல் காந்தி நான் சொல்ற 3 கான்ஸ்டியூன்சில ஒரு கான்ஸ்டியூன்சி பாஜக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு.